அனைவருக்கும் வணக்கம். நான் ட்ரேடர் கோபால். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிஃப்டி என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோவாக போடுறோம். ஸோ இது வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த வீடியோ. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம நிஃப்டி சார்ட்டுக்குள்ளே போகலாம். நான் வச்சுருக்கிறது நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு. இந்த இண்டெக்ஸ் சார்ட்டில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டா நிஃப்டி ஆல்மோஸ்ட் 23,382 க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த க்ளோஸை வச்சு பார்த்துக்கிட்டா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டில் இருந்து எப்படி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆவாங்களா, நாளைக்கு மார்க்கெட் கீழே போவாங்களாங்கிறத நம்ம ஒரு சில டேட்டா வச்சு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நடந்த டேட்டா பார்த்தா ஃப்யூச்சர் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிஃப்டி இண்டெக்ஸை பற்றி பேசுகிறதுனால எல்லாருமே இது வந்து F1 ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம F1 பண்ணுறதுக்காக ஃப்யூச்சரில் வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. அப்போது ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஷார்ட் பில்டப்புங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. ஷார்ட் பில்டப் நடந்ததுக்கப்புறமா FIA வந்து டேட்டா இப்போ ஈவினிங் வந்திருக்கு. அந்த டேட்டா படி FIA டேட்டா வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதான் செல் பண்ணியிருக்காங்க. கேஷ் மார்க்கெட்லேயும் செல் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ ஓவரால் வந்து புட்கால் ரேஷியோ பார்க்குறப்போ 0.49 இருக்குது. அப்போ இது வந்து என்ன குறிக்குதுன்னா நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக ஸ்ட்ராங்காக குறிக்குது. அப்போ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து 0.49 வந்து ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டாக குறிக்குது. ஓவரால் வந்து இந்த வீக் எக்ஸ்பெரிக்கு பார்த்துக்கிட்டா நமக்கு நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பெரி 2 ஜூன். அப்போ வந்து பார்த்துக்கிட்டா கால் சைடில் நமக்கு வந்து 21 கோடி இருக்கிறாங்க. புட் சைடில் 10 கோடி இருக்கிறாங்க. அப்போ அவங்க 50% வந்து கிட்டத்தட்ட வந்து கம்மியாக இருக்கிறாங்க. அப்போது இந்த அளவுக்கு கால் ரேட்டர் அதிகமாக இருக்க காரணத்தினால நாளைக்கு மார்க்கெட்டில் மார்னிங்கில் ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே உங்களுக்கு ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம் மார்க்கெட்டில். சரிங்களா? அப்போது மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா இன்றைக்கி என்ன பில்டப்னா ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. டே கேண்டிலை வச்சு பார்க்குறப்போ இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு பெரிய சென்டிமெண்ட்டில் மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. அப்புறமா நான் இப்படி உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி ஃப்யூச்சரில் வந்து பையிங் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கவங்க வந்து வெறும் 25% தான் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து 75% பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓவரால் கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறப்போ வந்து சேஞ்சஸ் பார்த்தா 2.90. நான் அந்த இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய டைம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் நிறையா சொல்லியிருக்கிறேன். அடுத்த டாபிக்குள்ளே போகணும்னாக்கி நமக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், நான் இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் ஸோ நாளைக்கு நமக்கு எக்ஸ்பெரியில் மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது வந்து 23,382 முடிஞ்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து என்ன F1 பார்த்துக்கிட்டால் நமக்கு வந்து 23,400 வந்து நமக்கு வந்து குறிக்குது. 23,400 வந்து இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டா 93 ரூபா சம்திங் கால் சைடில் இருக்கிறாங்க. புட் சைடில் 74 ரூபா இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து புட்கால் ரேஷியோ 0.49 பார்த்தோம். அப்படி பார்க்குறப்போ இப்போ இங்கேருந்து பாருங்கள், இவங்க வந்து டவுன் சைடு ரொம்ப மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போது இப்படி இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு கிளியரான சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் மார்க்கெட்டில் 23,262 இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த 23,262 இந்த 250 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு நிமிஷம், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 46 லட்சம் இருக்கிறாங்க. இங்கே வந்து வெறும் 2 லட்சம் தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து இப்படி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நாளைக்கு மார்னிங்கில் வந்து இனிஷியல் ஃபண்ட் ஃப்ளோ வரப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போனாலும் நமக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் மார்னிங் வந்து 9:15 அப்புறமா இந்த இதை வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்படி நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டா 23,400 தான் நமக்கு வந்து இப்போ என்ன இருக்குனாக்கி ஸ்ட்ராங்கான ஒரு 50 லட்சம் வந்து நமக்கு வந்து கால் சைடில் ரைட்டர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள் வெறும் 75 இருக்கிறாங்க. அப்போது இந்த 75 இருக்கிறப்போ இங்கே பாருங்கள் 23,400 நமக்கு வந்து வெறும் 50 தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து 75 இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட புட் சைடில் வந்து ஒரு 25 லட்சம் ஓயை வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 25 லட்சம் டிஃப்ரென்ஸ் ஓயை நாளைக்கு மார்னிங் மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கீ ரோலை வந்து ரியாக்ட் ஆகும். அது எப்படிங்கிறத இந்த சார்ட்டில் பாருங்கள். இப்போ இந்த சார்ட்டில் நான் டெய்லியில் வச்சுருக்கேன் பாருங்கள். மார்க்கெட் வந்து 23,382 ஒரு ரெட் கேண்டில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நாளைக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து இதுக்கு இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்துட்டா கீழே என்ன இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தோமா 250, இதை நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரோலாக எடுத்துக்கலாம்.
இதுக்கு மேலே பார்த்துக்கிட்டா ப்ரீவியஸ் டேவுடைய ஹை லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வந்து நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் டேவுடைய லோ வந்து நமக்கு 23,400ங்கிற ஒயே குறிக்குது. அப்போது இந்த பர்டிகுலர் இடத்துல தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அப்போ நம்ம நாளைக்கு ஒரு எக்ஸ்பிரியில் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக போகிறதுனால இந்த 23,200 இந்த சோனுக்கு வந்தால் ஒரு பை என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 23,400ங்கிற வரப்போ நம்ம வந்து ஒரு புட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மிடில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்தால் நமக்கு ப்ரீமியம் எக்ஸ்பிரி நிறைய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த 23,400ங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு புட் என்ட்ரியும், நம்ம வந்து 23,200 ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு கால் என்ட்ரி நம்ம வந்து மார்க்கெட்டில் நாளைக்கு வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அந்த வீடியோவில் நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒரு சில மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.